நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம். அதற்காக எங்கள் நேரத்தை செலவு பண்ணி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சரி, இந்த நாளில் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வைங்க. சேர்ந்து 2 பாட்டு பாடி வசனத்தை தியானித்து நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதுபடி ஜெபிக்க போகிறோம். 2 பாடலை பாடப்போகிறோம். முதலாவது ஒரு பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமாய் பாட போகிறோம். சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆண்டவரை துதிப்பது இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? மனதார வாய் திறந்து பாடணும். வீட்டில் அமைதியாக இருக்கக்கூடாது, வாய் திறந்து. அதான் தெரிந்த பாடலை பாடுகிறோம். அதனால் எல்லாருமே வாய் திறந்து சத்தமாக முடிஞ்ச கரந்தட்டி சேர்ந்து பாடணும். இப்போ இன்னொரு பாடல் பாட போகிறோம். இயேசுவின் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இது வாய் திறந்து எல்லாருமே துதித்து வீடுகளில் குட்டி பிள்ளைகள் சத்தமாக பாடுங்க. பெரியவங்கெல்லாம் பாடுறாங்களான்னு பாருங்கள். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடணும்ல. அப்போ தானே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி ஆசீர்வதிக்கும். சேர்ந்து பாடலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே
இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை துதித்து பாடுவது சரி. இப்போ வேதத்தை நம்ம தியானிச்சுட்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம வசனத்தை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வரோம்ல. எண்ணாகமும் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமும் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். அந்நாட்களில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாரில் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை, அங்கே வந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு ஆட்டை அவர்கள் வந்து பஸ்காவாக பலி செலுத்தி அதை இரவெல்லாம் அவங்க வந்து மிச்சம் வைக்காமல் கசப்பு கலந்த அந்த கீரையோடு சாப்பிடணும். அது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற முறை. அதில் பிரேதத்தினால் தீட்டப்பட்டவர்கள் யாராவது இறந்துட்டா அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அதை தூக்கிட்டு போகிறவங்க, அடக்கத்தில் இருக்கிறவங்க பிரேதத்தால் தீட்டப்பட்டவர்கள். அதனால் அவர்கள் பண்டிகை ஆசரிக்கக்கூடாது, காணிக்கை செலுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு காரியம் இருந்தார். இப்போ இவங்க மோசைக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதான் புரியுது அவங்களுக்கு. மோசைக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன? நாங்கள் இப்போ இந்த பண்டிகை கொண்டாடி தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதை விட்டு எங்களை விலக்கி வச்சுருக்கீங்களே என்ன? நாங்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும், காணிக்கை படைக்கணும், பண்டிகை ஆசரிக்கணும்ல. நாங்கள் வந்து பிரேதத்தால் தீட்டுப்பட்டவளன்னு ஒதுக்கி வைத்தா எப்படி? அப்போ இதை குறித்து என்ன அப்படின்னு மோசையை தான் ஊழியக்காரர் கைட் பண்ணுறார். லீடராக இருந்தால் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. மோசே உடனே என்ன சொல்கிறார் பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு காரியம், இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படி நடந்து போச்சு, நம்ம இப்படி தான் நினச்சோம் அப்படின்னா யார்கிட்ட வந்து கேட்பாங்க? குடும்ப தலைவர்கிட்ட கேட்பாங்க. குடும்ப தலைவர்கிட்ட வந்து மனைவி பிள்ளைகளும் கேட்பாங்க, எப்படி செய்கிறதுப்பா அப்படின்னு. கணவர்கிட்ட மனைவி கேட்பாங்க, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு. ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஒரு காரியத்தில்ன்னு சொன்னால்
குடும்ப தலைவரை தான் எல்லாருடைய கண்களும் நோக்கும். நீ யோசிச்சு பாருங்க. ஆமாம், அம்மாட்ட கேட்ட அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்பாட்ட தெரியப்படுத்துவோம், அப்பா சொல்கிறபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி தான் எல்லாருமே சொல்லுறது. பிள்ளைகளும் அப்பா வந்தோடனே சொல்லுவோம், அவங்க தீர்மானம் எடுக்கட்டும். யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் தீர்மானம் எடுக்கிறதற்கு. இப்போ மோசைகிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இதில் எங்கள் சைடு என்ன தப்பு இருக்குது, நாங்கள் அடக்கத்தெல்லாம் கவனிக்கணும்ல, அதை செய்தோம். இப்போ எங்களை ஒதுக்கி வச்சா நாங்கள் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னா எப்படி? அப்போ மோசே உடனே சொல்லல, அப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு பேசாதபடி அவர் என்ன சொல்கிறாரு, மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை குறித்து கட்டளை இடுவது என்ன என்று கேட்பேன். அப்படின்னா கர்த்தரிடத்தில் இப்போ நான் விசாரிக்கிறேன், இதான் உங்களுடைய பிரச்சனை, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கர்த்தரிட கேட்கலாம், கேட்டு முடிவெடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம இங்கே தான் நிறைய தவறு செய்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகள் 3 டைரக்ஷன். நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, நீங்களே எல்லாம் பண்ணுறீங்க, அப்புறம் நாங்கள் எதுக்கு? இந்த தடித்த வார்த்தையெல்லாம் வீட்டில் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், படிக்க வைக்கிற காரியத்தில் கூட நாங்கள் சொல்கிற இடத்துல படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத படிக்கணுன்றீங்க, பிள்ளைகள் பிரச்சனை. அதே மாதிரி மனைவி கணவன்கிட்ட வந்து நாங்கள் ஒரு காரியம் சொன்னால் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்கிறீங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் மனசாபத்தை உண்டாக்கி குடும்ப சமாதானத்தையும் கெடுத்து விடுகிறாரு. அப்போ என்ன செய்கிறது? இதில் இந்த காரியத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறது, எப்படி செய்கிறது? ஒரு மனைவி கேட்பாங்க, பிள்ளைகள் கேட்பாங்க, யார் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாரு? குடும்பத்திற்கு ஆசாரியன் வந்து கணவன் தான், குடும்பத்திற்கு தலைவன் கணவன் தான், நீங்கள் தான் தலையாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் முடிவு சொல்லிட்டா உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு லகுவாயிரும். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் அப்போது உங்களுடைய பொறுப்பு என்ன? மோசைகிட்ட வந்து சொன்ன உடனே மோசை யோசித்து பார்க்காரு, என்ன பண்ணலாம், சரி இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணலாம்னு நினைக்கல. நான் போய் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட போய் நான் விசாரிக்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம், பிரச்சனை சால்வ் ஆயிட்டு தான். அப்போ யார் தீர்மானம் சொல்லணும்? கர்த்தர். நம்மை அழைத்தவர், ரட்சித்தவர், நம்மை வழி நடத்துகிறவர் அவர் தான். அவர்கிட்ட கேட்போம், அவர் வழி நடத்துவார். நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மோசே வந்து நான் கேட்பேன், உங்கள் காரியமாக கேட்குறேன். யார்கிட்ட கேட்குற? கர்த்தரிடத்தில். அப்போது ஒரு கணவன்கிட்ட குடும்பத்தலைவர்கிட்ட பொறுப்பை தான் என்ன செய்யணும்? நீங்களாம் மூல அறிவில் தீர்மானிக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன், கர்த்தர்கிட்ட போய் கேட்குறேன்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு டைம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் மனைவிக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை, எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கன்னு தெரியல, உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, கர்த்தரிடத்தில் கேட்கணும். இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யோசித்து பாருங்கள். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க முன்னாலே ஜெபிக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை பெற எண்ணமே இல்லை. கேட்டால் ஜெபம் பண்ணி செய்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி தானே செய்கிறோம். என்னத்தை ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அதை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறீங்க. அதில் தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன ஆலோசனை கொடுக்காருன்னு கவனிப்பதில்லை. இதுதான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமே அதுதான். மோசே பாருங்கள், அழகான பதில் சொல்லி, கொஞ்சம் பொறுங்க, உங்களை குறித்து கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறார் என்று நான் கேட்பேன், விசாரிப்பேன் என்பதாய். என் ஊழியத்தில் ஆரம்பத்தில் அப்படி தான் டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுறது, இது எப்படி செஞ்சுரும், இப்படி செஞ்சுரும், அது பிரச்சனை ஆயிரும். அப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், அவசரப்படாத, எதுனாலும் கேட்டு செய், அதிலிருந்து வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் வேணும். எந்த ஊழியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறனாலும் ஜெபிக்கிறதுக்கு டைம் வேணும் எனக்கு. அப்போ அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் அதை எழுதி வைத்து, ஆண்டவரே இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஊழியத்தில், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன செய்கிறது, நீங்கள் ஆலோசனை கொடுங்க. அப்போ காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அழகாய் ஆலோசனை சொல்ல, இதை இப்படி செய், இதை இப்படி செய், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் வந்து அழகாய் ஆலோசனை கொடுத்த நடத்துகிறதுனால தான் இந்த ஊழியத்தில் சுமூத்தாக நான் போய் கொண்டு இருக்கிறேன். இல்லாட்டா அவ்வளவுதான். அப்போ தேவன் ஆலோசனை கொடுக்கிறவர். ஊழியக்காரங்க கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கலாம்,
நான் பிஸ்னஸ் மேனு, நான் இது தான் செய்யணும். ஆண்டவர் மாதிரி பிஸ்னஸ் மேன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் தான் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன், பெஸ்ட் என்ஜினியர், பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் ஆர்கிடெக்ட், எல்லாத்திலும் அவர் தான் பெஸ்ட். உலகத்தையே வடிவமைத்த தேவன் அவருக்கு தெரியாததா? அப்போ அவர்கிட்ட போய் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் நான் விசாரித்து சொல்கிறேன். மனைவி வந்து கேட்டால் நான் கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். பிள்ளைகள் வந்து கேட்டால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிற பழக்கம் நமக்கு வரணும். மோசேக்கு அந்த பழக்கம் இருந்தேன். நான் போய் கர்த்தரிடத்தில் கேட்குறேன், நீ கேட்குறது நியாயமாக தான் இருக்குது, தேவன் என்ன சொல்கிறான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அழகாய் தேவன் ஞானமாய் வழி நடத்துவார். உதாரணத்துக்கு தேவனுடைய வீடு கட்டினோம். முதல் பில்டிங் கட்டும்போது ஆண்டவர் வந்து சில காரியம் சொன்னார் அடையாளமாய். நீங்கள் இப்போ தேவனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கிராஸ் சிலுவை, ஒரு அடிவை அந்த வானத்தின் வாசல்னு எழுதியிருக்கும், ஒரு பக்கத்தில் சிலுவை அப்படி இருக்கும். ஒரு பக்கத்தில் ஜெபிக்கிற கை அது வந்து செஞ்சு வச்சுருக்கோம், ஜெபிக்கிற ப்ரேயிங் ஹேண்டு. மத்தியில் வந்து ஒரு புறா இறங்குற மாதிரி ஒரு சின்ன புறா ஒன்று அங்கே செஞ்சு வச்சுருக்கோம். அப்போ ஒரு சிலுவை, ஒரு ஜெபிக்கிற கை, ஒரு புறா இது வைத்து அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ ஜெபிக்கும்போது இது வைக்கணும் ஆவியை ஏவப்பட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா சிலுவை எதற்காக வைத்திருக்கோம்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதான் சுவிசேஷம். எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் சொல்லணும். அது ஜெபிக்கிற கை எதற்காக வச்சுருக்குன்னா ஜெபந்தான் இந்த ஊழியத்தினுடைய ஆதாரம். தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும், ஜெபத்துக்கு தான் முதலிடம். அதுக்கு அடையாளமாக அது வச்சுருக்குது. அப்போ அந்த புறா எதுக்கு வச்சுருக்குன்னா புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இந்த ஊழியத்தை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் நடத்துகிறபடின்னு தான் ஊழியம் நடத்தப்படும். அவர் தான் இந்த முழு ஆளுகை செய்கிற இந்த ஒரு அடையாளத்துக்கு அதை வைத்திருக்கிறோம். இப்போ இது வந்து கர்த்தர் எனக்கு பேசினது சொன்னது. இப்போ இது வெளியில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, என்னது விக்கிரகம் செஞ்சு வச்சுருக்குது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஒருத்தர் வந்து என்ன விக்கிரகம் மாதிரி சிலுவை செஞ்சு வச்சுருக்கு, கையை செஞ்சுருக்கு, புறா செஞ்சு வச்சுருக்கு, இது ஒரு விக்கிரகம் தானே அப்படின்னு கேள்வி வந்தால் என்ன செய்கிறது? அப்போ எனக்குள்ளே இந்த கேள்வி எழுந்தது. யாராவது இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம். ஆண்டவரே நீங்கள் இந்த 3 காரியத்தை வைக்க சொல்கிறீங்க அடையாளத்துக்கு, நான் அதை வைக்கிறேன். ஆனால் அப்போ இது வந்து ஒரு விக்கிரகமாக நினைக்கக்கூடல. அப்போ எதையும் விக்கிரகத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ அதை செஞ்சு வச்சா அதை தப்பாகுமே அப்படின்னு சொன்ன போது நான் போய் மனந்திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், விசாரித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆண்டவரே, அந்த பெட்டியை நான் தானே செய்ய சொன்னேன். ஆமாம். அந்த பெட்டியை செய்ய சொல்லும்போது அந்த பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள், அதாவது 2 தேவதூதர்கள், அவங்கள நான் வந்து அந்த 2 தேவதூதர்கள் ரெக்கையோடு மூடி இருக்கிற மாதிரி செய்ய சொன்னது யார்? நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ அது என்னது? தேவதூடைய சிலையை செஞ்சு அந்த பெட்டிக்கு மேலே வச்சுக்க அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறார். அதுக்கு ஒரு அடையாளத்துக்காக அதை செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறாரு. யாரும் தேவதூதனை வணங்க சொல்லலை, அந்த சிலையை வணங்க சொல்லலை. அது ஒரு அடையாளத்திற்காக, அதன் மூலமாக ஒரு செய்தி சொல்லுவதற்காக இது வைக்கப்பட்டு இருக்கிறாரு. உருவங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்ன நானே தான் இதை செஞ்சு அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே வைங்கன்னு சொன்னதும் நான் தான் சொன்னார். 2க்கு வித்தியாசம் இருக்கிறாரு. வணங்குவதற்கு, நமஸ்கரிக்கிறதற்கு, அது தெய்வத்தை போல முக்கியத்துவம் கொடுக்க அதை செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இது ஒரு அடையாளத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக செய்ய சொன்னது. அதே மாதிரி அந்த கிராஸும் சரி, ஜெபிக்கிற கையும் சரி, அந்த புறாவும் சரி, வணக்கத்துக்காக செய்யலை. அதில் ஒரு செய்தி இருக்குது, அடையாளம் இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். ஜெபிக்கணும் தேசத்துக்காக, உலகத்தின் எழுப்புதலுக்காக அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தேசத்தை ஆளுகை செய்து நடத்துகிறவர். இதை ஆவியானவர் விலைக்கு சொன்ன உடனே எனக்கு ஃப்ரீயா, இது யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் வந்து தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை கொடுத்து விட்டார். அப்போ சில பிரச்சனைக்கு நம்ம மூளை அறிவில் சரியாக பதில் நமக்கு வராது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டால் தேவன் பதில் தருவார். இதே மாதிரி தான்
குடும்ப காரியம், வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம், நான் அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன செய்யணும்னு கேட்டால் அழகாய் ஆண்டவர் நடத்துவார். எப்படி மோசே போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் விசாரித்து பதிலை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற அனுபவம் எல்லா குடும்பத்திலும் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். நம்முடைய நினைப்பை என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார், என்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார், நம்ம கர்த்தர்கிட்ட பேச முடியாது, கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டார். இப்படி சொல்லியே சோம்பேறியாக மாறிட்டோம். அப்படி சொல்லவில்லை, என்கிட்டே கர்த்தர் பேசுவார், நானும் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரிடத்தில் கேட்பேன்ற விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அப்படி கேட்டு இப்போ இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தேவைக்காக, பிரச்சனைக்காக, குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பத்துக்கு முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க, உட்காருங்க, ஆலோசனை கேளுங்க, கர்த்தர்கிட்ட விசாரிங்க, அழகாய் வழி நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாருமே இந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்களோ அதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், முடித்தில் விசாரிக்கிறேன், நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு ஆலோசனை தாருன்னு கேட்கணும். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, வியாபாரத்தில், வேலையில், தேவைகள், ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. டைம் எடுங்க, ஆண்டவருடைய பாத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க, காத்துருங்க. ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் பதில் வரும். நீங்களே ஒரு முடிவு எடுக்காதங்க. என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார், என்கிட்டலாம் பேச மாட்டார், நீங்களே முடிவு எடுக்காதங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் நேசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என்னோட பேசுங்க. இதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. சகோதரி நீங்கள் ஜெபிங்க, குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தம்பி ஜெபம் பண்ணுங்க, சகோதரர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, உம்மிடத்தில் நான் விசாரிக்கிறேன், இந்த பழக்கம் எனக்குள்ளே எப்பவுமே இருக்கணும், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. ஆவியானுடைய வழி நடத்துதலோடு நான் காரியத்தை செய்வேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த நாளில் தன்னை அர்ப்பணித்து ஆலோசனைக்காக உம்மிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்ள ஒரு கைடன்ஸுக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். மோசேக்கு நீர் ஆலோசனை கொடுத்து சரியாக வழி நடத்தின தேவன், ஆண்டவரே அப்படி ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினீர், தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த வழி நடத்தினீர், யோசுவாவுக்கு, மோசேக்கு எல்லாருக்குமே நீங்கள் அழகான ஆலோசனைகளை கொடுத்து நடத்தினீர். இன்றைக்கு இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் நீர் தெளிவான ஆலோசனை தாரும். அவங்க கேட்கிறதற்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும். ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கணும், பரிசுத்தாவினுடைய கைடன்ஸ் பிரகாரம் நடக்கணும். உம்மிடத்தில் இந்த ஆலோசனை பெற்று அவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்ய இந்த குடும்பத்துக்காக நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா கிறிஸ்துவ குடும்பத்திலும் கர்த்தர் ஆளுகை செய்து சுயமாக முடிவெடுக்காதபடி தேவ ஆலோசனையின்படி காரியங்களை செய்ய எல்லாருடைய இருதயத்தை தூண்டி எழுப்பி அருளும். மாம்சத்தில் திட்டமிடாதபடி, மாம்சத்தில் யோசித்து தீர்மானிக்காதபடி, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க எல்லாருக்கும் கிருபை தாரும். அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். நீர் சொல்லுகிறபடி ஊழியம் செய்ய, உம்முடைய ஆலோசனையின்படி ஊழியம் செய்ய ஆவியானவர் வழி நடத்துதலை தாரும். கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. எங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில், எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் ஆவியானுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படட்டும், அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா வீடுகளுக்குள்ள பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய ஆளுகை வரட்டும், ஆலோசனை கொடுத்த வழி நடத்தி அருளும். பரிசுத்தாவினுடைய எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதில் இந்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா சபைகளிலும் ஊழியங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானுடைய ஆலோசனைப்படி வழி நடத்துதல் படி ஊழியங்கள் சபைகள் நடத்தப்பட எழுப்புதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி. இப்பொழுது எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். இதோ நாங்கள் எழுதி வைத்திருக்க என்னுடைய குடும்பத்துக்கான ஜெப விண்ணப்பங்கள். இதில் கர்த்தர் ஆலோசனை தாரும், தேவைகளை சந்தியும், வியாதிகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்க ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல